பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. எங்க நீங்க பேசுறீங்க மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பாத்து சும்மா உனக்கு தான் பேசுறேன் எனக்கு பேசுறீங்க சும்மா சும்மா இல்ல அவனே ஜாதி என்ன பொம்பா எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியாரு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்கிட்டு வா, இங்கிட்டு வா. நீ முதல்ல உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்டா போடா. ஒரு மைக்கை தூக்கி கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா நீ மொகரையும் போடாங்க. விஜயகாந்தை வீழ்த்துறதுக்கு பயன்படுத்தின அதே ஸ்ட்ராட்டஜி அதை சீமானுக்கு பயன்படுத்தி சீமானையே வீழ்த்திடலாம் அப்படின்னு இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் பல வருஷமா முயற்சி செஞ்சிட்டு இருக்கு. ஆனா அது பலனளிக்கல. தொடர்ந்து இந்த ஊடக சூழ்ச்சியில சிக்காம சீமான் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பத்திரிகையாளர்களையும் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களையும் வச்சு சீமானை ட்ரிகர் பண்ணி அவரை கோபப்படுத்தி அவரை ஒரு கோமாளியாக நம்ம மக்கள்கிட்ட காட்டி அவரை வீழ்த்திடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க போடுற திட்டத்துக்கு அதே தொலைக்காட்சி ஊடகத்துக்குள்ளேயே பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய மனசாட்சி உள்ள பல செய்தியாளர்கள் எதிராக இருக்கிறாங்க. அதுதான் உண்மையான சம்பவம். அதனால தான் விஜயகாந்துக்கு செஞ்சதை சீமானுக்கு இவர்களால் செய்ய முடியல. சீமானை வீழ்த்துறதுக்கு சில பத்திரிகையாளர்கள் வேலை செஞ்சாலுமே ஒரு சில பத்திரிகையாளர்கள் சீமானை காப்பாற்றுறதுக்கும் உள்ளிருந்தே வேலை பார்க்குறாங்க. தற்போது கூட புதுச்சேரியில் நடந்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அந்த கலைஞர் தொலைக்காட்சியை சேர்ந்த அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் டென்ஷன் ஆகி அந்த செய்தியாளரை உரிமையால் திட்டுறாரு, கோவப்படுறாரு. அப்படிப்பட்ட சூழலில் மற்ற செய்தியாளர்கள் மற்ற பத்திரிகையாளர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அதை வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. இது வாய்ப்பே இல்லை, இப்படி நடக்கவே செய்யாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், பிரேமலதா விஜயகாந்த் ஒரு தடவை ப்ரெஸ் மீட்டில் வேறு ஒரு பத்திரிகையாளரை திட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த பத்திரிகையாளருமே சேர்ந்து கோஷம் போடுறாங்க, கத்துறாங்க. அந்த இடமே ஒரு பரபரப்புக்கு உள்ளாகுது. அதே போல் இப்போ சமீபத்தில் கூட ஒரு நடிகையோட எடையை கேட்டு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கவும் இது ஒரு இடியாட்டிக்கான கொஸ்டின், அறிவில்லாத கேள்வி அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் அந்த நடிகை பதில் சொன்ன உடனே ஒட்டுமொத்த பேருமே கோஷம் போடுறாங்க. என்ன நீங்கள் இப்படி பத்திரிகையாளரை அவமதிக்கிற மாதிரி பேசுகிறீங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்குருவாங்க எப்பயுமே செய்தியாளர்கள். ஆனால் சீமான் விவகாரத்தில் மட்டும்தான் சீமானை ஒழிக்கணும்னு நினைக்கிற பத்திரிகையாளரை தனிமைப்படுத்தி மற்ற பத்திரிகையாளர்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்க. சீமானை அடிக்கட்டும், அவன் அடி வாங்கட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஊடகங்களை நம்பி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஊடகங்கள் ஒரு அரசியல் தலைவரை நம்பி இருக்கு, ஒரு அரசியல் கட்சியை நம்பி இருக்குன்னா அது சீமானும் சீமானின் நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஆர்வமாக பார்க்குற ஒரு ப்ரெஸ் மீட்னா, ஒரு அரசியல் தலைவரோட ப்ரெஸ் மீட்னா அது அண்ணன் சீமானோட ப்ரெஸ் மீட் தான். மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவரோட ப்ரெஸ் மீட்டையும் 5 நிமிஷத்தை தாண்டி பார்க்க முடியாது. கேள்வி கேட்க வர செய்தியாளர்களே மைக்கை வச்சுட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு தூங்குறாங்க. பிற அரசியல் கட்சி தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் எந்த சுவாரஸ்யமும் கிடையாது. ஆக அந்த வகையிலே எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படின்னு இழுவையாக இழுத்துக்கிட்டு தான் இருக்குமோ தவிர ஒரு காரசாரமான ஒரு உண்மையான வெளிப்படைத்தன்மையான ஒரு விவாதம் இருக்காது, ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. செய்தியாளர்கள் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக சீமான் உயர்ந்து நிற்கிறாரு. இப்போ அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரமாக ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு ஒரு சின்ன சேனலு அண்ணன்ட்ட என்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஒரு சின்ன பைட்டுக்காக உங்கள்கிட்ட எடுத்துக்கிறவா அப்படின்னு கேட்டாலும் கூட சரி வா அப்படின்னு பொறுமையோடு அந்த சின்ன பையனுக்கும் அவன் கேட்குற கேள்விக்கு ஒரு 5 நிமிஷம் பேட்டி கொடுக்குறவர் சீமான். வேறு ஒருத்தவங்க ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நாங்கள் புதுசாக யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம், நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு இது கொடுங்க அப்படின்னா உடனே அதுக்கும் கொடுக்குறாரு. எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம, எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம, எந்த சேனல் அப்படிங்கிறத கூட பார்க்காம, விஜயகாந்த் கூட கேட்பாரு நீ எந்த சேனல், நீ யார் அப்படின்னு கேட்பாரு. இவர் அதை கூட எதையுமே கேட்காம முழுமையாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய, செய்தியாளர்களுக்கு 100% ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் அது சீமான் மட்டும்தான். அப்படிப்பட்ட தலைவரை ஒருத்தன் திட்டமிட்டே சூழ்ச்சி செய்து அவரை வலையில் சிக்க வைக்கிறான் அப்படிங்கிறப்ப யாருமே அதுக்கு உடன்பட மாட்டாங்க. அப்படித்தான் செய்தியாளர்கள் எல்லாரும் அமைதி காத்தாங்க. இதுலேயே தெரியுது அண்ணன் சீமான் பக்கம் தான் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது. இதே மாதிரியான ஒரு விவாதத்தை, ஒரு கேள்வியை ஸ்டாலின் கிட்ட கேட்க முடியுமா? உதயநிதி ஸ்டாலினில் கேட்க முடியுமா?
அதை விடுங்க, நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய்கிட்ட கேட்க முடியுமா? மைக்கை நீட்டிட முடியுமா? நீ எடக்கு மடக்கா கேள்வி போச்சுனாலே அந்த அரசியல் கட்சி தலைவர் பின்னாடி இருக்கிற தொண்டர்களே அடிக்க பாஞ்சிருவான். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இந்த புதுச்சேரியில் இந்த விவகாரத்தில் கூட அண்ணன் சீமான் தான் கோவப்பட்டு செய்தியாளர்களை கையாளுறவரை தவிர பின்னாடி இருந்த அத்தனை நாம் தமிழர் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அமைதியாக இருக்கிறாங்க, பொறுமையாக வேடிக்கை பார்க்குறாங்க, எந்த ஒரு அசம்பாவிதத்திலையும் ஈடுபடலை, நாகரிகத்தோடு கண்ணியத்தோடு அவங்க அமைதி காக்குறாங்க. மற்ற அரசியல் கட்சிலாம் செய்தியாளர்களை எப்படி கையாளுதுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஈரோடு கிழக்கில் பட்டியில் மக்களை அடைச்சி வச்சு ஓட்டு திருட்டு பண்ணிக்கிட்டு இருந்தான் திமுகவில். அந்த சமயத்தில் செய்தி சேகரிக்க போன நியூஸ் 24x7 ராஜேஷ் அந்த பத்திரிகையாளரை அடித்து கையை உடச்சி அனுப்புனான். தினகரன் பத்திரிகையை தீ வச்சு கொடுத்தலையா திமுக காரன்? அதில் 3 பேர் உடல் கருகி செத்து போனான். செய்தியாளர்களை மரியாதை கொடுக்குறத பற்றி திமுக காரன் வந்து பாடம் எடுக்கக்கூடாது. பிஜேபி காரன் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடக்கிற ஃப்ராடுத்தனத்தை வெளிக்கொண்டு வந்ததுக்காகவே ஒரு பத்திரிகையாளர் பெண்ணுங்கிற பார்க்காம கௌரி லங்கேஷை சுட்டு கொலை பண்ணான். சரி, நாளைக்கே அண்ணன் சீமான் வந்து நான் இனிமேல் பத்திரிகையாளரையே சந்திக்கலப்பா, நான் பத்திரிகையாளர் சந்திப்பை புறக்கணிக்கிறேன், வேண்டாம், எதுக்கு வம்பு, நீங்கள் வில்லங்கமாக கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அண்ணன் சீமான் ஒருவேளை பத்திரிகையாளர் சந்திப்பை புறக்கணிச்சிட்டாருன்னா நட்டம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு தான். ஏதோ இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சோண்டி ஒரு ஓரத்தில் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கு, உண்மையான மக்களுக்கான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியினால தான், அண்ணன் சீமானால தான். அது அப்படிப்பட்ட அடிப்படை தகவல் கூட, அந்த அடிப்படை அரசியல் விஷயங்கள் கூட இந்த தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு கிடைக்காம போயிடும். தொலைக்காட்சி ஊடகங்களை நம்பி ஒன்றும் நாம் தமிழர் கட்சி இல்லை, தொலைக்காட்சி ஊடகங்கள் ஒன்றும் நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் சேர்க்கலையே. இத்தனை வருஷத்தில் இருட்டடிப்பு தான் செஞ்சிச்சு. அண்ணன் சீமான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறாருன்னா அதுக்கு காரணம் சோசியல் மீடியா தான் அண்ணன் சீமான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோ தவிர தொலைக்காட்சி ஊடகங்கள் இல்லை. தொலைக்காட்சி ஊடகங்கள் பல்வேறு நிகழ்வுகள் பண்ணுவாங்க, விவாத நிகழ்ச்சி பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து 1-to-1 பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா ப்ரெஸ் மீட்டு அப்படி பண்ணுறது, இல்லைன்னா ஆடியன்ஸை கூட்டு வச்சு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. அப்படி இல்லையா வேறு ஊர்லேருந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு எனக்கு இந்த சந்தேகம் அப்படின்னு மக்கள் நேரடியாக கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே கலந்து கொண்டிருக்கிறாரு அண்ணன் சீமான். டிபேட்லேயும் பங்கு பெற்றிருக்கிறாரு, 1-to-1லையும் பங்கு பெற்றிருக்கிறாரு, ஆடியன்ஸை கூப்பிட்டு கேட்குறதுலையும் பங்கு பெற்றிருக்கிறாரு, ஃபோன் கால் மூலமாக பேசுகிறதுலையும் பங்கு பெற்றிருக்கிறாரு. இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவரும் இல்லைங்க. இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தொலைக்காட்சி நிகழ்வுகளில் பங்கு பெற்றிருக்கிறாரா? கிடையாது. எடப்பாடி பங்கு பெற்றிருக்கிறாரா? கிடையாது. திடீர்னு எடப்பாடியை உட்கார வைங்க, யாரோ ஃபோன் போடுவாங்க, தமிழகத்துலேருந்து யாருனாலும் கால் பண்ணலாம், ஒரு கேள்வி பதில் சொல்லுங்கன்னு எடப்பாடி சொல்லிடுவாரா? ஸ்டாலின் சொல்லிடுவாரா? விஜய் வந்துருவானா? எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி முன்னெடுக்கக்கூடிய எந்த அரசியல் கேள்விகளுக்கும் அசராமல் பதிலளிக்கக்கூடிய துணிச்சலான அரசியல் தலைவர்னா அது அண்ணன் சீமான் மட்டும்தான். எந்த ஒரு கேள்வியும் எதிர்கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் ஆளுமையும் கொண்ட தலைவர் சீமான். இப்போ என்ன, செய்தியாளரை ஒருமையில பேசியதற்காக சீமானுக்கு தண்டனை கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அறிவிக்கப்படாத தண்டனையை தானே அண்ணன் சீமான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த ஊடகங்கள்னால. எந்த ஒரு நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட பாசிட்டிவான நியூஸுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கறதே இல்லை இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள். எந்த கருத்து கணிப்புலையும் நாம் தமிழர் கட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதில்லை. எந்த விவாத நிகழ்ச்சி, நாம் தமிழர் கட்சியை மையமாக வைத்த விவாத நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தப்படுறதில்லை. பல ஆண்டுகளாக சீமான் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஊடகங்கள்னால அத்தனை வெரைட்டி இந்த திமுக இந்த மத்திய மாநில ஆளுகிற அரசுகிட்ட பணத்தை வாங்கி திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியை இருட்டடிப்பு செய்து ஆகப்பெரும் தண்டனையை கொடுத்தது இந்த ஊடகங்கள். இதுக்கு மேலே என்னையா தண்டனை இருக்க முடியும்? சீமான் மீது இந்த ஊடகவியலாளர்கள், இந்த செய்தியாளர், அந்த குறிப்பிட்ட செய்தியாளர் வழக்கு போடலாம். அதே சீமான் இந்த ஊடகத்தின் மீது, இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் மீது வழக்கு போடணும்னா எத்தனை ஆயிரம் வழக்குகள் போடுறது, எத்தனை பொய் செய்தி, நாம் தமிழர் குறித்த பொய் செய்தியை பரப்புறது, அவதூறான செய்திகள், போலியான செய்திகள், திருச்சி பேசுறது, மடைமாற்றம் செய்து, இதற்காக எத்தனை வழக்கு சீமான் போடலாம். எல்லாத்தையும் ஒரு பொறுமையோட சகித்து கொண்டு போகிறவர் அண்ணன் சீமான். தன்னை விமர்சிக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, ஒரு பேட்டி கேட்குறாங்கன்னா அந்த சேனலுக்கும் கொடுக்கக்கூடியவர் தான் அண்ணன் சீமான். பேசும்போதே ஒரு தன்னுடைய சொந்த சகோதரன்ட்ட பேசுகிற மாதிரி, என்ன தம்பி, என்னடா தங்கச்சி அப்படின்னு பதில் சொல்கிற ஒரு அரசியல் தலைவர். அவரை களங்கப்படுத்துவதற்கென்றே திட்டமிட்டு அவரை சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சு வீழ்த்த நினைக்கிற இந்த ஊடகத்தின் நரித்தந்திரம் அண்ணன் சீமான்கிட்ட வேலை செய்யாது. நன்றி, வணக்கம்.